இங்கே பஸ் ஸ்டாப்பில் நார்மலாக நின்றுட்டு இருக்கப்ப ஏதோ ஒரு பொண்ணு குழந்தைய வச்சுட்டு தனியாக நிற்கிற மாதிரி இருக்குது. ஏன் தனியாக நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலான்னு பக்கத்தில் போகிறப்ப தான் தெரியுது அது வந்து ஹீரோவோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு. அவனுமே இவளை பார்த்ததுமே பயங்கர எமோஷனலாகி அவன்கிட்ட பேச போகலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறப்ப எனக்கு அவன் மேலே பயங்கரமான கோவம். இவ்வளோ வருஷம் இவளை வந்து தனியாக விட்டுட்டு போயிட்டான் அப்படிங்கிறதுனால ஹீரோவும் எவ்வளவோ சாரி கேட்குறான். ஏன் பேபியை வச்சுட்டு இங்கே நிற்கிற அப்படிலாம் சொல்லி கேட்குறப்ப ஹீரோயின் அங்கே நின்றுட்டு அழுகிறதா சிரிக்கிறதா தெரியாமல் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி இருக்க அப்படி சொல்லி ஒரு வார்த்தை கேட்டதும் ஹீரோயின் வந்து எனக்கு என்ன என் லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படி சொல்லி சொல்கிறப்ப அப்படி நான் கேட்கல அப்படி சொல்லி ஹீரோ வந்து சொல்கிறான். நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதை கேளு அப்படி சொல்லி சொல்கிறப்ப இத்தனை வருஷமாக 6 வருஷமாக நீ வந்து என்னை விட்டுட்டு போன, இந்த 6 வருஷத்தில் ஒரு நாள் கூடவா உனக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்ண டைம் கிடைக்கல, இந்த 6 வருஷத்தில் எவ்வளோ குட் மெமரிஸ் நமக்குள்ளே இருந்திருக்குன்னு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கடைசியில் இப்படி விட்டுட்டு போயிட்டேன். இப்போது நீ வந்து என்கிட்ட பேசுறதுக்கான தகுதியை இழந்துட்ட, நான் வந்து வேற ஒருத்தரோட மனைவி, இப்போ வந்து நீ என்னோட அவரை பேரை சொல்லி தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி கோவமாக அங்கேருந்து ஹீரோயினும் பேசிட்டு குழந்தையும் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க. ஹீரோவுமே ஹீரோயினை மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற அதே சோகத்தில் பஸ் ஸ்டாப்பில் நின்று பயங்கரமாக அழுகிறாரு.